தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்திக்குள்ளாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜா ஹென்னானும், பாஸ்டர் ஷீலா டேனியலும், பாஸ்டர் கிறிஸ்து ஒலியாவும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே நம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவன் காட், அவர் காட் இஸ் எ கவனன்ட் மேக்கிங் காட் அண்ட் கவனன்ட் கீப்பிங் காட். ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன், உடன்படிக்கை காக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. மனிதனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சில கவனன்ஸை பார்க்கிறோம். உடன்படிக்கையை ஆடாமிக் கவனன் என்று பார்க்கின்ற பொழுது ஜெனிசிஸ் சாப்டர் 1 to 3 ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 3 முதல் 1வது அதிகாரம் முதல் 3 பார்க்கின்ற பொழுது அங்கே த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு காட் அண்ட் ஆதாமும் தேவனும் அந்த உடன்படிக்கையிலே அங்கே இன்வால்வ் பண்ணுறாங்க, உடன்படிக்கையை உருவாக்குறாங்க. ஆதாம் ஹியூமானிட்டி, அதாவது மனுக்குலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டாக தேவனோடு கூட உடன்படிக்கையை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பார்க்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் அது ஒரு கண்டிஷனல் என கவர்னண்டாக இருந்தது. ஆனால் அவன் ஆதாம் ஃபால் விழுந்த பொழுது அது அன்கண்டிஷனல் கவர்னண்டாக மாறியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆதாமுக்கு அந்த ஆதாமோடு கூட உடன்படிக்கை செய்கின்ற பொழுது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன உடன்படிக்கை செய்தார் என்றால், அவர் என்ன செய்தார்? பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. நீ என்ன செய்யணும்? உண்மையாக இருந்து நீ பலுகி பெருகு என்று ஆண்டவர் சொன்னார் என்று ஜெனிசிஸ் சாப்டர் 1:28 ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28 பார்க்கின்ற பொழுது பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அவர் என்ன செய்தார்? என்ன எல்லாவற்றும் உண்மையாக இருந்து நீங்கள் பலுகி பெருகுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது என்ன சொன்னார்? அதில் ஹேவ் டெமினியன் ஓவர் எர்த், இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அதிகாரம் செலுத்துங்கள் என்று அந்த உடன்படிக்கையை ஆதாமோடு கூட பண்ணினார். மூன்றாவதாக டூ நாட் ஈட் ஃப்ரம் த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் காட் அண்டு ஈவில். புரியுங்களா? அதாவது பாருங்க, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கூட ஆண்டவர் அங்கே சொல்லியிருந்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் அவன் விழுந்த பொழுது, அது சாப்பிட்டா விழுந்த பொழுது பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன கர்ஸ் ஆஃப் த செர்பன், அதாவது பார்த்தீங்கன்னாக்க சர்ப்பம் சபிக்கப்பட்டதாக மாறியது என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 ப்ராமிஸ் ஆஃப் ஃபியூச்சர் சேவியர், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை குறித்து முதலாக தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட அதிகாரம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனம் 15 நாம் பார்க்கிறோம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு முழுது 39 புத்தகங்களும் என்ன செய்கிறதுனா ஒரே ஒரு வசனத்தை சுற்றிய வருகிறது. அது என்றால் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 ஸ்திரீயின் வித்து, அவர் யார், எப்படி உருவாகிறார் என்பது தான் 39 புத்தகங்களும். புரியுங்களா? ஆதியாகமம் 50 அதிகாரம் சரி, யாத்திராகமம் எல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் இந்த ஒரு வசனத்தை சுற்றி கொண்டே வருகிறது. யார் அவர்? அந்த ஸ்திரீயின் வித்து என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திரீயானவள் பெயின் இன் தி சைல்ட் பர்த், அவள் என்ன செய்வானாக்கா குழந்தை பிறக்கின்ற பொழுது பிரசவ வேதனை வரும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அதே போல் மனிதன் பூமியில் இருக்கிறனாலாம் டாயில் அண்டு ஹார்ட்ஷிப் ஃபார் ஆடம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று, வாழ்வதற்கு உழைக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் எக்ஸ்பல்சன் ஃப்ரம் த ஈடன் கார்டன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இதுதான் பார்க்கின்ற பொழுது ஆதாமோடு கூட கவனன்ஸ் செய்த காரியத்தை நம்ம இதில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்ம இருக்கிறது. கவனனை தெரிந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய ஆண்டவர் அவர் காட் இஸ் கவனன் மேக்கிங் காட் அண்டு கவனன் கீப்பிங் காட். ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதே வேளையில் அதை நிறைவேற்றுவதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.